பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. வைஷு, என்னடி ரொம்ப நேரமா இப்படியே உட்காந்துருக்க? வைஷு, லக்ஷ்மிமா சொல்லிட்டு போனதை நீ காதுல வாங்கலையாடி? டைம் ஆயிட்டு இருக்குடி, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா வைஷு, போடி. மித்து, என்ன மித்து? மித்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மித்து. என்னமோ தெரியல மித்து, டைம் ஆக ரொம்ப பயமா இருக்குடி. ஐயோ வைஷு, எனக்கு புரியுதுடி, ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுடி. ஃபர்ஸ்ட் இப்போ போய் நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, போ. ஃபர்ஸ்ட் ரெடி ஆகும், வா. எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ மித்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பேசாம லக்ஷ்மிமா கிட்ட உண்மையை சொல்லிடலாண்டி. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. ஐயோ வைஷு, என்னடி பேசுற நீ? ஐயோ வைஷு, நீ பேசுறது மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க ரிலேட்டிவ்ஸ் காதுல விழுந்துச்சுன்னா லக்ஷ்மி மாவை தாண்டி தப்பா நினைப்பாங்க. ஐயோ வைஷு, நான் சொல்றத கேளுடி. நான் தான் சொல்லியிருக்கல, அந்த மாப்பிள்ளைகிட்ட பேசி எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்திடலான்னு. பின்ன என்னடி வைஷு? எனக்கு புரியுது மித்து, ஆனா என்னமோ தெரியலடி, எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு மித்து. பாரு வைஷு, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல, நீ என்ன நம்ப. ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, போ. வாசு, கிளம்பிட்டீங்களா? இன்னும் மீனாட்சி என்ன பண்றானே தெரியல. மீனாட்சி டைம் ஆகுது பாருமா. நானும் நேத்திலேருந்து இந்த பொண்ணு பார்க்க போறதை எப்படியாச்சும் தடுத்துடலான்னு பிளான் மேல பிளானா போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா ஃபிளாப் ஆயிட்டே தான் இருக்கு. இடையில இந்த மாயா வேற ஆண்டி பொண்ணு பார்க்க போறதை தடுத்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ கால் பண்ணிட்டே இருக்கா. இப்போ மட்டும் ஏதாச்சும் முன்னாடியே வந்து பண்ணியிருந்தானா இன்னைக்கு நான் இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. கடவுளே, நான் என்ன பண்ணி இப்போ பொண்ணு பார்க்க போறதை தடுக்கிறதுனே தெரியலையே. மா, என்னமா நீங்க? நம்ம குடும்பம் எவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பம்னு எல்லாருக்கும் தெரியும். அதோட ஆதி எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட குடும்பத்துக்கும் அப்பேற்பட்ட ஆதிக்கும் எதுக்குமா போயும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணு நீங்க நினைக்கிறீங்க? அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இந்த சம்மந்தத்துல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. ஏதோ உங்க பேச்சுக்கு மறுப்பு சொல்ல முடியாம தான் பொண்ணு பாக்குறதுக்கே நான் வரேன்னு சொன்னேன். மத்தபடி இதுல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லம்மா, துளி கூட விருப்பமே இல்லை. போதும் வாசு, இதை பத்தி பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, சரியா? அவ்வளவுதான், முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணை போயிட்டு பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு பூ வச்சுட்டு வரப்போறோம். நல்லா பார்த்து நிச்சயம் பண்ண போறோம், அப்புறம் கல்யாணம் பண்ண போறோம். புரிஞ்சதா? இதுல எந்த மாற்றமும் இல்ல. மீனாட்சி ரெடியாமா? எல்லாம் அத்தை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பூஜை ரூம்ல எல்லாம் ரெடியா இருக்குதே. நீங்க வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம். சரிம்மா மீனாட்சி, ஆதி வந்தோன்னு எல்லாரும் ஒன்னா சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம், சரியா? சரிங்க அத்தை. வாசு, தரகர் கால் பண்ணாரா? பண்ணாரு. அங்க எல்லாம் தயாரா தான் இருக்கோம். பாருங்க, பொண்ணு வீட்டுல எல்லாம் தயாரா இருக்கு. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல நம்ம தான் லேட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, ஆதி, அர்ஜுன், தன்யா இப்படி யாரையுமே காணல. ஆமா, தன்யா எங்க போனா? தன்யா எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நல்ல நேரம் தான் இன்னும் இருக்குல்ல, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம சரியான நேரத்துல போய் சேர்ந்துடலாம். ஐயோ, நானே எப்படிதான் பொண்ணு பார்க்க போறத தடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல இந்த அண்ணி அம்மாவும் வேற மேல டென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு பார்க்கவே கிளம்பிடுவாங்க போல இருக்கு. என்ன பண்றது? சரி, ஓகே, லாஸ்டா ஒரு வாட்டி அபச மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ணி, அது நான் குங்குமம் வைக்க மறந்துட்டேன். நீ கொஞ்சம் சாமி ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து தரீங்களா? என்ன சாவித்ரி, ஒரே ஆச்சரியமா இருக்கு. நான் உன்னை குங்குமம் வைக்க சொன்னாலும் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு என்ன நீயாவே குங்குமம் கேட்கிற? மா, இது என்னம்மா கேள்வி? ஏதோ எனக்கு வைக்கணும்னு தோணுச்சு, அதனால கேட்டேன். அத்தை, என்னத்த நீங்க? அதான் சாவித்ரி வைக்கணும்னு ஆசைப்படுறால. இது சாவித்ரி, நான் போய் குங்குமம் எடுத்துட்டு வரேன். பாட்டி, நான் ரெடி. எப்படி இருக்கேன் ட்ரெஸ்? தன்யா, இந்த ட்ரெஸ்ல நீ அவ்வளோ அழகா இருக்க. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என் பேத்திக்கு முதல்ல சுத்தி போட சொல்லணும். நானே ஏற்கனவே செம்ம கடுப்புல நின்றுட்டு இருக்கேன். இதுல இவளும் எங்க அம்மாவும் வேற மேல டென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, இப்ப எப்படி நான் தடுக்க போறது? நேரம் வேற போயிட்டே இருக்கு. எதுக்கும் இந்த குங்கும பிளான ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். தன்யா, என்னடி இன்னைக்கு கூட நீ தலைய பின்ன மாட்டியா என்ன? எப்ப பார்த்தாலும் ஃப்ரீ ஹேர்லயே தான் இருப்பியா? அம்மா, நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருக்கமா. இதுக்கு பின்னல் போட்டா நல்லாவே இருக்காது. ஃப்ரீ ஹேர் தான் நல்லா இருக்கும். என்னம்மா போ. சாவித்ரி குங்குமம் கேட்டியே, எடுத்துட்டு வந்திருக்கமா. இந்தா. அண்ணி கொடுங்க அண்ணி. கரெக்டா கீழே விழ போற டைம்ல இந்த தனியா வந்து பிடிச்சிட்டா. அவன் மட்டும் பிடிக்காம இருந்திருந்தானா இதை வச்ச எப்படியாச்சும் அபசகணும் அது இதுன்னு சொல்லி பொண்ணு பார்க்க போறதை தடுத்திருந்திருப்பேன். சாவித்ரி, என்ன சாவித்ரி இது? ஒரு குங்குமத்தை கூட உன்னால பிடிக்க முடியாதா என்ன? என்னால தன்யா மட்டும் இந்த குங்குமத்தை பிடிக்கலன்னா குங்குமம் கீழே விழுந்திருக்கும். என்ன சாவித்ரி இதெல்லாம்? கண்ணை எங்க வச்சிருக்க நீ? ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? நான் ஏதோ வேணும்னே குங்குமத்தை சரியா பிடிக்காத மாதிரி சொல்றீங்க. அண்ணிதாம்மா ஒழுங்கா கொடுக்கல, அதனாலதான் குங்குமம் கீழே விழ போயிட்டு. அத்தை, அம்மா சரியாதான் குங்குமத்தை உங்ககிட்ட கொடுத்தாங்க. நீங்க தான் குங்குமத்தை சரியா வாங்காம அப்படியே நின்றுகிட்டே இருந்தீங்க. அதனாலதான் குங்குமம் கீழே விழ போனுச்சு. சரி ஜானு, விடு. அதான் நான் குங்குமத்தை பிடிச்சிட்டல. அப்படி என்ன? அத்தை, இந்தாங்க பிடிங்க.
எல்லாம் இவளால வந்தது. இவன் மட்டும் சரியா அந்த குங்குமத்தை பிரிக்காம இருந்திருந்தானா இந்நேரம் குங்குமம் கீழே கொட்டி இருந்திருக்கும். இது ஒரு அபசகுணம் அப்படி இப்படின்னு எதையாச்சும் ஒன்று சொல்லி பொண்ணு பார்க்க போறத தடுத்து இருந்திருக்கலாம். இவதான் கரெக்டா பிடிச்சாலே கடவுளே. தன்யா இல்லம்மா, அது கையில பர்ஸ் வச்சிருந்தானாமா, அதனாலதாம்மா நான் கவனிக்கல. குடுமா, நான் வச்சுக்கிறேன். மீனாட்சி, பூஜை ரூம்ல எல்லாம் ரெடியா இருக்கலாமா? நீ போய் விளக்கேத்தமா, நான் ஆதியை போய் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். தனியா நீ போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு. சரிங்க அத்தை. என்ன இது காலையில இருந்து நம்மளும் ஒரு பிளான பண்ணிக்கிட்டே இருக்கோம், எல்லாம் எப்படி சொதப்பிக்கிட்டே இருக்கு. போற போக்க பார்த்தா போய் பொண்ணு பார்த்துட்டே வந்துருவோம் போல இருக்கே. கடவுளே, இதுல இந்த மாயா வேற போன் பண்ணி மெசேஜ் பண்ணி உயிரை எடுக்கிறா. ஹாய் மாம், என்ன மாம் ஒரே டென்ஷனா இருக்கீங்க காலையிலேயே? ஆமாண்டா, ஆமா, காலையில இருந்து ஒரே டென்ஷனா தான் இருக்கேன். ஆமா, நீ எங்கடா கிளம்பிட்ட? மாம், இது என்ன கேள்வி மாம்? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்காக வெயிட் பண்றாங்க, சோ அங்கதான் போறேன். என்னது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த போறியா? ஐயோ ராகுல், இன்னைக்கு ஆதிக்கு பொண்ணு பார்க்க போறோம், உனக்கு தெரியுமா தெரியாதா? மா, அவனுக்கு பொண்ணு பார்க்க போனா எனக்கு என்ன வந்திருக்கு? நீங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணுங்க இல்ல காரியம் பண்ணுங்க, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. சும்மா அவன் சம்பந்தமா என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க, புரிஞ்சதா? ஐயோ டே ராகுல், என்னடா பேசுற? சத்தமா பேசாதடா, யாரு காதுல வச்சு விழுந்துற போகுது. மாம், பின்ன என்ன மாம் சும்மா அவனை பத்தி பேசி பேசி இரிட்டேட் பண்றீங்க? ஆமா, என்ன நீங்க ரொம்ப கூலா பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ மாயா கிட்ட நேத்து நைட்டு நான் பொண்ணு பார்க்க போகாம தடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆமாடா ராகுல், நானும் பொண்ணு பார்க்க விடாம எப்பயாச்சும் தடுத்துடலான்னு பார்த்தா போடுற எல்லா பிளானும் சொதப்பிக்கிட்டே இருக்கு. அதான்டா என்ன பண்றதுனே தெரியல. மாம், என்ன மாம் சொல்றீங்க? ஆமாண்டா ராகுல், இந்த மாயா வேற கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பொண்ணு பார்க்க போறதை தடுக்கிறதுக்கு என்ன பிளான் போட்டுருக்கீங்க, பிளானை ஒர்க் அவுட் பண்ணியாச்சா அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. இவ மட்டும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருந்து அம்மாவே அண்ணியை இந்நேரம் இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தானா இந்நேரம் நான் இப்படி டென்ஷனா இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. எங்க இவளுக்கு தான் பப்பு பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ்னு ஊர் சுத்துறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. இப்போ வந்து என்னடானா நீங்க தடுங்க இந்த கல்யாணத்தை, நீங்க தடுங்க இந்த கல்யாணத்தைன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா. நீங்க சொல்றதும் சரிதான் மாம். ஓகே மாம், நீங்களாச்சு மாயா வச்சு ஓகே மாம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ டே, ஏன்டா இப்படி நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுற? ஐயோ டே ராகுல், எப்படியாச்சும் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறத தடுத்தே ஆகணும்டா. அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுடா. மாம், என்னமா பேசுறீங்க? பொண்ணு பாக்குறத தடுக்கணுமா? நம்ம என்ன வண்டியை புடிச்சு பஞ்சரா பண்ண முடியும்? டே ராகுல், இப்போ நீ என்ன சொன்ன? வண்டியை பஞ்சரா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். டேய் ராகுல், சூப்பரா. நான் கூட உனக்கு மண்டையில ஒண்ணுமே இல்லையோ நினைச்சேன். இன்னைக்கு தான்டா உருப்படியா ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். டேய் ராகுல், நான் சொல்ற மாதிரி பண்ணு. நீ என்ன பண்றனா, நம்ம சின்ன கார் 2 கார் இருக்குல்ல, 2 கார்ல உள்ள 4 வீலிலே உள்ள காத்து எல்லாத்தையும் புடுங்கி விட்டுரு, சரியா? மாம், என்ன மாம் சொல்றீங்க? 2 கார்லயே உள்ள காத்து புடுங்கி விடணுமா? ஆமாண்டா ராகுல், நானும் காலையிலேருந்து அபசகுணத்தை உண்டாக்குறதுக்காக எவ்வளவோ பண்ணிட்டேன். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. எங்க அம்மாவுக்கு அபசகுணம் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அதனால தான்டா சொல்றேன், காத்தை போய் புடுங்கி விட்டுட்டுன்னு வச்சுக்கேன். கிளம்ப போற டைம்ல காத்து இல்லைன்னு தெரிஞ்சோன்னே நான் அபசகுணம் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் எங்க அம்மாவே பொண்ணு பார்க்க போக வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்கடா. அதுக்கு தான், புரிஞ்சதா? ஓ, அப்படி வரீங்களா? ஓகே மாம், நான் இப்பவே போய் காத்து புடுங்கி விடுறேன். நானும் பாக்குறேன்டா இன்னைக்கு எப்படி பொண்ணு பார்க்க போறாங்கன்னு. ஐயோ வைஷு, இப்போ நீ எவ்வளோ அழகா இருக்கன்னு தெரியுமா? அவ்வளோ அழகா இருக்கடி நீனு, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. மித்து, என்னடி நீ? நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். ஒரு பக்கம் பயமா இருக்கு, இப்போ என்னடா நீ வந்து அழகா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ மித்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பேசாம லக்ஷ்மிமா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? என்னடி, நான் தான் சொல்றேன்ல பாத்துக்கலாம் விடுன்னு. அப்புறம் என்ன? ஐயோ வைஷு, லக்ஷ்மிமா வராங்க, ஸோ கேஷுவலா இரு, சரியா? அட வைஷுவா இது? வைஷு, நீ உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கடி இன்னைக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. லக்ஷ்மிமா, வைஷுக்கு மேக்கப் போட்டது நான் தான். அதனால இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் என்னதான் சேரும். அதனால என்ன பாராட்ட மறந்துடாதீங்க, சரியா? சரிங்க மித்ரா மேடம், ரொம்ப அழகா மேக்கப் போட்டிருக்கீங்க. சரி 2 பேரும் வளவளன்னு பேசிக்கலாமே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க. ஒழுங்கா 2 பேரும் ரெடியா இருங்க. மித்ரா, நீ என்னடி இந்த ட்ரெஸ்ல இருக்க? போ, சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. என்னது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா? என்ன லட்சுமிமா, நான் கிளம்பி ரெடியா தான் இருக்கேன். அதோட வைஷுவை தானே பொண்ணு பார்க்க வராங்க, நான் எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணணும்? என்னடி இது கேள்வி? ஏண்டி, உன் அக்காவை பொண்ணு பார்க்க வந்தா தங்கச்சி நீ இப்படியே சுடிதார்ல வந்து நிப்பே என்னஹா? நீ போய் சாரி இல்லைன்னா ஹாஃப் சாரி போய் போடுப்போ. என்னது சாரியா? என்ன லட்சுமிமா, எனக்கு தான் சாரியே கட்ட தெரியாது. அப்புறம் நான் எப்படி சாரிலாம் கட்டுவேன்? ஐயோ லட்சுமிமா, சாரி ஹாஃப் சாரிலாம் கம்ஃபர்டபுளாவே இருக்காது. எனக்கு சுடி தான் எப்பவுமே. ப்ளீஸ் லட்சுமிமா, நான் இப்படியே நிக்கிறேன். ஐயோ என்னடி நீ? ஏண்டி நீனா என்ன சின்ன பிள்ளையாடி என்ன சுடிதார்லயே நிக்கிறதுக்கு? இங்க பாருடி, இன்னைக்கு வைஷுவோ பொண்ணு பார்க்க வராங்க, சரியா? அதனால நீயும் சாரி கட்டினா தாண்டி நல்லா இருக்கும். வைஷு, அவளுக்கு தான் சாரி கட்ட தெரியாதுல, நீ பேசாம சாரி கட்டி விடு, ஓகேவா? சரிம்மா, நான் கட்டி விடுறேன். ஐயோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா எல்லாரும் வந்திருப்பாங்க, நான் போய் எல்லாரும் வரவே இருக்கணும், சரியா? ரொம்ப லேட் பண்ணிடாதீங்கடி. வைஷு, சீக்கிரமா அவளுக்கு சாரி கட்டி விடு, ஓகே? லக்ஷ்மிமா, ஐயோ என்னடி வைஷு, லக்ஷ்மிமா பாட்டுக்கு சொல்ல கேட்காம அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. கடவுளே, எங்க இந்த ஆதியை இன்னும் காணல? ஆதி கண்ணா.
சொல்லு ஜானு. ஜானு எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். என்னது கிளம்புறியா? எங்கடா ஆதி கிளம்புற? ஜானு இது என்ன ஜானு கேள்வி? எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனாலதான் கிளைண்ட்ஸை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். என்னது மீட்டிங்க்கு கிளைண்ட்ஸ் பாக்குறதுக்காக போறியா? ஆதி என்னடா மறந்துட்டியா என்ன நீனு? ஆதி இன்னைக்கு நம்ம உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்டா. நீ என்னடானா அங்க வராம மீட்டிங் இருக்கு கிளைண்ட பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு ஆதி, எதா இருந்தாலும் பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ போய் ரெடி ஆயிட்டு வா போ. ஐயோ ஜானு, நான் சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு ஜானு, நான் போயே ஆகணும். அதனால என்னால கண்டிப்பா பொண்ணு பாக்குறதுக்குலாம் வர முடியாது ஜானு. அதனால நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. டேய் ஆதி, என்னடா இது? உங்ககிட்ட நான் படிச்சு சொன்னலடா இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு. இப்போ வந்து இப்படி சொன்னா எப்படிடா? அங்க பொண்ணு வீட்டுல எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னடானா நீ வர முடியாது, முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஆதி, ஒன்று பண்ணலாம், நாங்கள் முன்னாடி போகிறோம். நீ மீட்டிங்கை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் பொண்ணு வீட்டுக்கு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துரு. நான் அட்ரஸ் சென்ட் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? சரி ஓகே. இப்போ என்ன, நான் வரணும் அதானே? மீட்டிங் சீக்கிரமா முடிஞ்சிச்சுன்னா நான் வர ட்ரை பண்றேன் ஜானு. அப்படி இல்லைன்னா நீங்களே பேசுங்க, சரியா? சரி ஜானு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ என்ன ஆதி இப்படி சொல்லிட்டு போகிறான்? நான் எல்லாம் போக போக மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இவ்வளோ பெரிய முடிவே எடுத்திருக்கேன். ஆனால் ஆதி இப்படி எதுலேயுமே ஒட்டாமல் இருந்தானா எப்படி? ஒருவேளை நான் எடுத்திருக்க முடிவு தப்பா என்னன்னு தெரியலையே. கடவுளே, நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அம்மா என்னம்மா நடக்குதுங்க? ஆதிக்கு தான் பொண்ணு பார்க்கவே போகிறோம். ஆனால் ஆதி என்னடானா இவ்வளோ அவசரமாக எங்கே கிளம்பிட்டு இருக்கான்? அம்மா எனக்கு என்னமோ ஆதிக்கு நீங்கள் பார்த்துருக்க பொண்ணை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவன் பாட்டுக்கு இப்படி போயிட்டு இருக்கான். இங்கே பாருங்கம்மா, இப்போவும் சொல்கிறேன், பேசாமல் அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஆதிக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்க்கலாமே. போதும் சாவித்ரி, நிறுத்து. ஆதி ஒன்றும் கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் ஒன்றும் போகலை. அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லை, வேலையை முடிச்சோன்னா பொண்ணு வீட்டுக்கு அவன் ஸ்ட்ரைட்டாக வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான், சரியா? நீ பாட்டுக்கு எதுவும் தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு பேசாத, புரிஞ்சுதா? எப்படி பேசுகிறாங்க இந்த அம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க, உங்கள் வாயாலேயே காலையிலேருந்து எல்லாம் அபசகுணமாக நடந்துகிட்டு இருக்கு. பேசாமல் பொண்ணு பார்க்க போ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சொல்ல வைப்பேன். அர்ஜுன் கண்ணா. பாட்டி சொல்லுங்க பாட்டி. அர்ஜுன், நீ எங்கடா கிளம்பிட்ட? பாட்டி இதுக்கு என்ன கேள்வி? ஆபீஸ்க்கு தான். டேய், நீயும் ஆதி என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு எல்லார்கிட்டயுமே சொல்லியிருந்தானே. ஆதி என்னடானா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போறேன்னு சொல்றான். இப்போ நீ என்னடானா ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு அர்ஜுன், ஆதிக்கே முக்கியமான மீட்டிங் இருக்கு, அவன் லேட்டா தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அட்லீஸ்ட் நீயாச்சும் இங்க கூட வாடா. ஐயோ பாட்டி, ஆதி தான் கல்யாண மாப்பிள்ள, அவனே மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் வந்து அங்க என்ன பண்ண போறேன்? டே அர்ஜுன், என்னடா பேசுற நீ? ஏண்டா ஆதியும் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ நீயும் போனா என்னடா அர்த்தம்? ஏண்டா பொண்ணு பார்க்க போறோம், மாப்பிள்ளையும் இல்லை மாப்பிள்ளையோட தம்பி இல்லைன்னா எப்படிடா? இங்க பாரு அர்ஜுன், எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? முதல்ல நீ ஃபர்ஸ்ட் எங்க கூட கிளம்பி வா. அப்புறம் எனக்கு டிரைவர் வேற லீவு, ஸோ நீ தான் காரை டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும்டா, ஓகேவா? ஐயோ என்ன பாட்டி நீங்க? சரி ஓகே, டிரைவர் வேற லீவுன்னு சொல்றீங்க. சரி ஓகே, நானே வரேன். காத்து இல்லாத வண்டியை ஓட்டுறதுக்கு டிரைவர் வேணுமாக்கும். அது சரி, எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் வண்டியில் காற்று இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அபசகுணம் அது இதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் எப்படியும் நல்ல நேரம் மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் பொண்ணு பார்க்க போகிறது கண்டிப்பாக நின்று போயிடும். கண்டிப்பாக அந்த பிளான் சொதப்பினாலும் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. அட்லீஸ்ட் நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டியே. டே அர்ஜுன், அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சின்ன காரை எடுக்க வேண்டாம்டா. நம்ம எல்லாரும் போகிறதுனால எல்லாரும் ஒரே கார்லேயே போய்க்கலாம், சரியா? அதனால பெரிய வண்டியை எடுத்துக்கோ, ஓகே? என்னது பெரிய வண்டியா? ஐயோ, சின்ன வண்டியில் போவாங்கன்னு தானே 2 சின்ன வண்டியில் உள்ளதே காத்தையும் பிடிங்கிட சொல்லியிருந்தேன். அட கடவுளே, எந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஓ சரி பாட்டி. அம்மா, எதுக்குமா பெரிய வண்டி? அதான் நம்ம கிட்ட சின்ன வண்டி இருக்கே. பேசாம ரெண்டு சின்ன வண்டியில எல்லாரும் போயிடலாமா? சாவித்ரி, என்ன சாவித்ரி பேசுற நீ? நம்ம கிட்ட வண்டி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட தான் பெரிய வண்டி இருக்கே. அப்புறம் என்ன, எதுக்காக வீணா 2 சின்ன வண்டியில போகணும்? பேசாம எல்லாரும் ஒரே வண்டியிலே போயிடலாம். அர்ஜுன், நீ போய் காரை ஸ்டார்ட் பண்ணுப்பா. மீனாட்சி, தன்யா, டைம் ஆயிட்டு இருக்கு பாருங்க, வாங்க போலாம். மித்து சாரி கட்டி விட்டு உனக்கு எவ்வளவு நேரடி ஆகுது? இன்னும் என்னடி பண்ற? ஐயோ வரடி, இருடி. ஒரு ஊரில் அழகே ஒருவாய் ஒரு தேர்ந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. என்னாச்சு இவளுக்கு அப்படியே நிக்கிறா? வைஷு, வைஷு என்னாச்சுடி? சாரி நல்லா இல்லையா என்ன? நான் தான் அப்பவே சொன்னேனேடி எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. நீ கேட்டா தானே? என்னது சாரி நல்லா இல்லையாவா? ஐயோ மித்து, இந்த சாரியில நீ எவ்வளோ அழகா இருக்கன்னு தெரியுமா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. மித்து, உண்மையாவே ரொம்ப அழகா இருக்குடி இந்த சாரி. நீ தான் மேக்கப் எதுவுமே வேண்டாம், இதுவே போதும்னு சொல்லிட்ட. ஆனா இந்த சிம்பிள் லுக்லயே நீ அவ்வளோ
கியூட்டா இருக்கன்னு தெரியுமா? மித்து இப்ப மட்டும் கண்டிப்பா எவனாச்சும் உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோயேன், கையோட கூட்டிட்டு போயிட்டு உன் கழுத்துல தாலி கட்டிட்டு வந்துருவாண்டி. அது சரி. அது எப்படி இந்த ரணகாலத்திலயும் உனக்கு குதூகலம் கேக்குது? அதெல்லாம் என் மித்து மேல உள்ள நம்பிக்கையில தான். சரி சரி. ஐ திங்க் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்டி. ஒரே சவுண்டா இருக்கு. மாப்பிள்ளை வேற யாருன்னு தெரியல. அன்னைக்கே போட்டோ பார்க்கலாம் வாடின்னு சொன்னேன். நீ தான் அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு போட்டோ பார்க்காமலே தூக்கி போட்டுட்ட. இப்போ எப்படி யாரு மாப்பிள்ளைன்னு போய் கண்டுபிடிக்கிறது? ஐயோ மித்து, அன்னைக்கு ஏதோ ஒரு மைண்ட் செட்ல தெரியாம டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டேன்டி. சரி இப்போ ஒண்ணும் இல்ல, வெளியில போய் பார்த்தாவே உன்னால கரெக்டா கெஸ் பண்ண முடியும்டி மாப்பிள்ளை யாருன்னு. ஆமா வைஷு, எத்தனை படத்துல பாத்திருப்போம். அதெல்லாம் மாப்பிள்ளைய பார்த்தோம்லாம் தெரிஞ்சிரும். அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிடி, நான் போய் வெளியில யார் மாப்பிள்ளை என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஐயோ அக்கா, நீங்க 2 பேரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. நீங்க போய் வைஷு ரெடி ஆயிட்டாலும் பாருங்க. நான் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை உள்ள கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ சரிமா லட்சுமி, நீ போய் ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள உள்ள கூப்பிட்டுட்டு வா. அடேங்கப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நல்ல வசதின்னு சொன்னாங்க. ஆனா இம்புட்டு வசதியா இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையடி. ஏடி ராஜி, பாத்தியாடி லட்சுமி பிடிச்சாலும் பிடிச்சா நல்லா புளிய கொம்பா பிடிச்சிருக்கா போலடி. ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான்க்கா. லட்சுமி பிடிச்சாலும் பிடிச்சா நல்லா புளிய கொம்பாதாக்கா பிடிச்சிருக்கா. அவ சொன்னப்ப கூட நான் நம்பலக்கா. ஆனா பாருக்கா, ஆளுங்களை பார்த்தாவே தெரியுதுக்கா நல்லா வசதியான வீட்டு ஆளுங்கன்னு. அது சரி, யார் யாருக்கு என்னன்னு அமைஞ்சிருக்கோ அதுதானே அமையும். சரி வாக்கா, வயசு கிளம்பிட்டாளான்னு போய் பார்த்துட்டு வருவோம். அண்ணே, என்னென்ன இது? வீட்டுக்குள்ளார வந்திருக்கமா இல்ல ஏதாச்சும் குடோன்குள்ள வந்திருக்கமா? இப்படி இருக்கு. இவங்க வீட்டோட மொத்த சைஸே நம்ம கிச்சன் சைஸுக்கு தான் இருக்கும் போல. கட்டவுளே அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. போயும் இந்த மாதிரி ஒரு வீட்டுல தான் நம்ம பொண்ணு எடுக்க போறோமா என்ன? எவ்வளவுதான் சொல்றது சாவித்ரி, அம்மா எங்க சொல்ற பேச்சு கேக்குறாங்க. சரி விடு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அம்மாடி லக்ஷ்மி, இப்ப எதுக்குமா நீ இவ்ளோ பதட்டமா இருக்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம்மா. லக்ஷ்மி, இது என் பையன் வாசு, அப்புறம் இவ என் பொண்ணு சாவித்ரி, அப்புறம் இவ தான் என் மருமக மீனாட்சி, அப்புறம் அது என் பேத்தி தன்யா, டாக்டரா இருக்கா. வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சரி, இவ்ளோ வசதியான வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்தா சந்தோஷமா தானே இருக்கும். சாவித்ரி, என்ன பேச்சு சாவித்ரி இதெல்லாம்? இங்க பாரு, ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு அமைதியா உட்காந்துக்க. அம்மாடி லக்ஷ்மி, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. அவ இப்படிதாம்மா சில நேரம் ஏதோ தெரியாதனமா பேசிடுவா. லக்ஷ்மி, பொண்ணு ரெடியா இருக்காளாமா? அதெல்லாம் பரவாயில்லங்கம்மா, இருக்கட்டும். அம்மா, மாப்பிள்ளை தம்பி? ஐயோ இல்லம்மா லக்ஷ்மி, காலையிலே அவனுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா. நீ எதுவும் கவலைப்படாத. பொண்ணு ரெடியா இருக்கலாமா? ஓ சரிங்கம்மா, அதான் நல்ல நேரம் என்ன இருக்கேம்மா. பொறுமையாவே தம்பி வரட்டும். சரிம்மா லக்ஷ்மி. அடடா அர்ஜுன், ஏண்டா அங்கே நிக்கிற? உள்ளவா. லக்ஷ்மி, இவன் தான் என்னோட 2வது பேர அர்ஜுன். அர்ஜுன், இவங்க தாண்டா பொண்ணோட அம்மா. ஓ வணக்கங்க. வணக்கங்க தம்பி. அம்மா நீங்க பேசிட்டே இருங்கம்மா, நான் போய் உங்க எல்லாருக்கும் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க ஒன்றும் இங்கே டீ குடிக்கிறதுக்கோ காஃபி குடிக்கிறதுக்கோ ஒன்றும் வரல, சரியா? சீக்கிரம் பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாங்க பார்த்துட்டு கிளம்புவோம். சாவித்ரி, என்ன சாவித்ரி இது? உன்னை வாயை முடிக்கிட்டு அமைதியா இருன்னு சொன்னேன். இன்னொரு தடவை உன் வாயை திறந்து ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். லக்ஷ்மி, நீ போமா, நீ போய் எடுத்துட்டு வா. மா, இவங்க வீடு என்னம்மா இவ்வளோ சின்னதா இருக்குது? மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏம்மா, எதுக்குமா போய் இந்த மாதிரி ஒரு வீட்ல இருந்து பொண்ணு எடுக்கிறீங்க? இது மட்டும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா நம்ம பிரிஸ்டீஜ் என்னமாகிறது? நம்மளதாம்மா ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. போதும் சாவித்ரி, வாயை உன்ன மூடுன்னு சொன்னேன். எனக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. நீ ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு, புரிஞ்சதா? இந்த அம்மா வேற ஆனாவும் இப்படி ஏதாச்சும் சொல்லி என்ன ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்பயாச்சும் பேசி நிறுத்தலான்னு பார்த்தா ஒன்னும் நடக்காது போல இருக்கு. கடவுளே. மித்து என்னடி நீங்க நிக்கிற? அம்மா வைஷு ரெடியா இருக்காளா பாருடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஐயோ லக்ஷ்மிமா, ரிலாக்ஸ். வைஷு ரெடியா தான் இருக்கா. இப்போ எதுக்கு நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ஆமா மித்து, ஒரே டென்ஷனா இருக்குடி. சரிடி, நான் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். நீ போய் வைஷு ரெடி ஆயிட்டாலான்னு பாரு. ஐயோ, யாரு மாப்பிள்ளை? ஒருவேளை அந்த ஒயிட் ஷர்ட் போட்டவர் தான் மாப்பிள்ளையோ? இவர் என்ன அந்த பக்கமே திரும்பி நின்று பேசிட்டு இருக்காரு, இந்த பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறாரு. கடவுளே. அப்பா தேங்க் காட், இப்ப வச்சு மாப்பிள்ளை திரும்ப போறாரு. கடவுளே. என்ன அர்ஜுன் இங்க என்ன பண்றாரு? அப்போ அர்ஜுன் தான் மாப்பிள்ளையா? அப்போ வைஷுக்காக பார்த்த மாப்பிள்ள அர்ஜுன் தானா? ஐயோ, இது தெரியாம கல்யாணத்தை நிறுத்தணும் அது எதுல நாங்க 2 பேர் பேசிட்டு இருந்தோம். ஐயோ, இந்த விஷயம் மட்டும் வைஷுக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா. வைஷு மாப்பிள்ள. மித்து, என்னாச்சுடி? மாப்பிள்ளைய பாத்துட்டியா என்ன? ஐயோ வைஷு, மாப்பிள்ள யாருன்னு தெரியுமாடி? ஐயோ மித்து, உனக்கு என்ன பைத்தியமாடி? எனக்கு எப்படி தெரியும் மாப்பிள்ளை யாருன்னு? நான் ரூம்குள்ள தானே இருக்கேன். நீ தானடி மாப்பிள்ளைய நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். சரி ஆமா நான் தான் பார்க்க போனேன். ஐயோ வைஷு, நான் மாப்பிள்ளைய பாத்துட்டேன்டி. மாப்பிள்ளை வேற யாரும் இல்லடி, அர்ஜுன் தான். மித்து, என்னடி
சொல்ற? அர்ஜுனா? ஐயோ ஆமா வைஷு, என் 2 கண்ணால பார்த்தேன்டி. மாப்பிள்ள அர்ஜுன் தாண்டி. மித்து என்னடி சொல்ற? உண்மையா தான் சொல்றியா? ஐயோ கடவுளே, இது மட்டும் உண்மையா இருந்தா மித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மித்து. ஐயோ வைஷு, நான் உண்மையா தான் சொல்றேன், என்ன நம்பு. அர்ஜுன் தாண்டி வெளியில உட்கார்ந்திருக்காரு. ஐயோ வைஷு, உன்னை விட எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என் வைஷு இவ்வளவு நாள் இருந்த கன்ஃபியூஷன் எல்லாம் தீர்ந்து போயிட்டு வைஷு இப்ப நீ ஹாப்பியா இருக்கலாம். ஏன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி அர்ஜுன் தாண்டி உனக்கு. ஐயோ மித்து, எல்லாம் எனக்கு கனவு மாதிரி இருக்கு மித்து. அப்போ அர்ஜுன், ஐயோ எனக்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மித்து. சரிடி, எப்படியோ நினைச்சதை சாதிச்சுட்டது. ஆதி இப்போதைக்கு வரமாட்டான் போல இருக்கு. பேசாம பொண்ணை பார்த்து நம்ம கிளம்பலாம் வாங்க சீக்கிரம். என்னால இதுக்கு மேல இங்க உட்காரவே முடியாது. சாவித்ரி, சின்ன சாவித்ரி பேசுற நீ, ஆதி வராம பொண்ணை நம்ம எப்படி பாக்குறது? சாவித்ரி சொல்றதா எனக்கும் சரியா தோணுதுமா. ஃபர்ஸ்ட் வாங்க பொண்ணை பாத்துடலாம், அதுக்கப்புறம் ஆதி வரப்படி வரட்டுமே. சரிடா வாசு, டைம் வேற போயிட்டு இருக்கு. நல்ல நேரத்துல பொண்ணை பாத்துடலாம். லக்ஷ்மி பொண்ணை கூட்டிட்டு வாமா. மித்து ஆமாண்டி, அர்ஜுன் தானே அங்க உட்கார்ந்திருக்காரு. கடவுளே, மித்து உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மித்து. வைஷு என்னடி பாத்துக்கிட்டே நிக்கிறேன், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. ஐயோ வைஷு, நீ என்னடி இப்படி அர்ஜுனை வச்சுக்கன் வாங்காம பாத்துட்டே இருக்க? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுடி. வணக்கம். வணக்கம்டா வைஷு. வைஷுமா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? அன்னைக்கு கோவில்ல எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. வைஷு என்னடி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ மித்து, அன்னைக்கு கோவில்ல ஒரு ஆட்டோக்காரன் கிடிக்க வந்தப்போ நான் பிடிச்ச ஒரு பாட்டியை இழுத்தேன்னு சொன்னல, அது இவங்க தாண்டி. அப்போ நான் காப்பாத்தின பாட்டி அர்ஜுனோட பாட்டியா? அது சரி, மேடம் எல்லாம் பிளானோட தான் பண்ணிருக்கீங்க போல இருக்கே. சீ பூ மித்து. அத்தை, வைஷு ரொம்ப அழகா இருக்கால அத்தை. வைஷ்ணவி, இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கமா. ஆமா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் ஆண்டி. என்ன இது, இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஒருவேளை அவங்களா இருப்பாங்களோ? வாட், இவங்களா? அப்போ ஆதி அண்ணாவுக்கு இவங்கள தான் பொண்ணு பார்த்திருக்காங்களா? அப்பா, ஒரு வழியா அர்ஜுன் திரும்பி உன்னை பாத்துட்டாருடி. என்னடி இப்படி பாக்குறாரு பச்சை கண்ணு வாங்காம? ஐயோ மித்து, ஏண்டி நீ வேற? எனக்கு அவரை பாக்குறதே ஒரு மாதிரி இருக்குடி. என்னடி வைஷு, வெக்கமா? ஐயோ என்ன, இந்த பொண்ணு போட்டோல பார்த்ததை விட நேர்ல இவ்வளவு அழகா இருக்கா. அம்மா, மாப்பிள்ள தம்பி. மித்து என்னடி, அம்மா மாப்பிள்ள தம்பி எங்கன்னு கேக்குறாங்க? அதாண்டி வைஷு, எனக்கு ஒன்றும் புரியல. மாப்பிள்ளை இங்கே தானே இருக்காரு. லக்ஷ்மி, நீ என்ன கேட்க வரணும் புரியுதுமா? மாப்பிள்ளைக்கு இப்பதான் கால் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், சரியா? மித்து என்னடி, அந்த பாட்டி மாப்பிள்ளைக்கு கால் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அர்ஜுன் மாப்பிள்ளை இல்லையா? அதாண்டி வைஷு, எனக்கு ஒன்றும் புரியல. இரு, லக்ஷ்மி மாட்ட கேட்கலாம். லக்ஷ்மிமா. என்ன மித்து? இல்ல லக்ஷ்மிமா, அந்த பாட்டி என்ன சொல்றாங்க, ஏதோ மாப்பிள்ளைக்கு கால் பண்ணிருக்க அப்படி இப்படின்னு. மாப்பிள்ள தான் அங்க உட்கார்ந்துருக்காரு, அவர் தானே லக்ஷ்மி மாப்பிள்ள? அதையும் இல்ல மித்து, அவர் மாப்பிள்ள இல்ல, அவர் மாப்பிள்ளையோட தம்பி. மாப்பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரிடி, நான் போய் உள்ள எல்லாருக்கும் ஜூஸ் போய் ரெடி பண்றேன். மித்து என்னடி, அம்மா அர்ஜுன் மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அர்ஜுன் மாப்பிள்ளை இல்லைன்னா வேற யாரு மித்து மாப்பிள்ளை? அடடா ஆதி, வாடா வா, உனக்காக எவ்வளவு நேரமாடா எல்லாரும் வெயிட் பண்றது. அங்க பாரு, பொண்ணே ரெடி ஆகி வந்துட்டா. நீ என்னடானா இப்பதான் வர? வாட், இந்த ஹிட்லர் தான் மாப்பிள்ளையா? மித்து என்னடி, அப்போ ஆதி சார் தான் மாப்பிள்ளையா? ஐயோ என்னடி விஷயம் இது? அப்போ லக்ஷ்மிமா உனக்காக பாத்திருக்க மாப்பிள்ள அர்ஜுன் இல்லையா? இந்த ஹிட்லர் தானா? அட கடவுளே. ஐயோ மித்து, இப்போ என்னடி பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மித்து. நான் அர்ஜுன் தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. ஆனா ஆதி சார் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியாது மித்து. மித்து இப்போ என்னடி பண்றது? எனக்கு பயமா இருக்குடி. ஐயோ வைஷு, இப்போ எதுக்குடி நீ தேவையில்லாம பயப்படுற? வேற மாப்பிள்ளையா இருந்தாதான் நம்ம கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அப்படிங்கறது பயப்படணும். ஆனா மாப்பிள்ளை இந்த ஹிட்லர் தானே, கண்டிப்பா என்னை பார்த்தோன்னே கண்டிப்பா அவன் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதனால நீ எந்த கவலையும் படாத, சரியா? மித்து என்னடி சொல்ற? ஐயோ வைஷு, ஆமாண்டி, கெட்டதுலே நல்லதுதான் நடந்திருக்கு. நீ வேணும்னா பாரு, அவன் வாயால நான் இங்க இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். ஐயோ அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மித்து. டே ஆதி, என்னடா நீ இவ்ளோ லேட் பண்ணிட்ட? ஜானு, நான் தான் அப்பவே சொன்னல பொண்ணு பார்க்கல, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்கன்னு. நீ எங்கேயாச்சும் கேட்டியா? இப்பதான் ஜானு மீட்டிங் முடிஞ்சது, அதான் வந்தேன். சரிடா. ஆதி, நான் உனக்கு பாத்திருக்க தேவதை அங்க நிக்கிறா பாரு, சீக்கிரம் பாருடா. ஜானு, நீ தான் பாத்துட்டல, பின்ன எதுக்கு நான் வேற பாத்துக்கிட்டு? நான் நீ கூப்பிட்டு தான் வந்த, இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். ஐயோ ஆதி கண்ணா, ஒரே ஒரு பாட்டி பொண்ணை திரும்பி பாருடா, அவளை கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். ஐயோ என்ன ஜானு, நீ இப்ப என்ன உனக்கு பொண்ணை பாக்கணும்னா அவ்வளவு தானே? இரு பாக்குறேன். வாட்,
இவளா? இவ இங்க என்ன பண்றா? ஆதி என்னடா பொண்ணை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற? நான் தான் அப்பவே சொன்னல கண்டிப்பா உனக்கு பொண்ணை பார்த்தா பிடிக்குன்னு. இந்த பொண்ணு தாண்டா வைஷ்ணவி, உனக்காக நான் பார்த்திருக்க பொண்ணு. எப்படி ஆளு அழகா இருக்கால? வா, வைஷ்ணவி தான் எனக்கு பார்த்திருக்க பொண்ணா? டேய் ஆதி என்னடாச்சி? ஏன்டா எந்திரிச்சிட்ட? ஐயோ ஆதி ஆமாப்பா என்னப்பாச்சி? ஏன்பா திடீர்னு கோமா எந்திரிச்சிட்ட? ஐயோ என்னாச்சுமா? மாப்பிள்ளை தம்பி ஏமா கோமா எந்திரிச்சிட்டாங்க? வைஷு நான் தான் அப்பவே சொன்னல இந்த ஹிட்லர் அவனாவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவான்னு. இப்போ நீ ரிலாக்ஸா இரு, கண்டிப்பா அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆதி என்ன ஆதி இதெல்லாம்? எதுக்கு ஆதி இப்போ நீ கோமா எந்திரிச்சு நிக்கிற? ஆதி உன்கிட்ட தான் அது எல்லாரும் கேக்குறோம், என்னாச்சு? ஜானு, இந்த பொண்ணையா நம்ம பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்? ஆமாண்டா ஆதி, வைஷ்ணவியை தான் நம்ம பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். வைஷு தான் உனக்காக பார்த்திருக்க பொண்ணு. ஏண்டா என்னாச்சு? இவன் வேற ஒருத்தவன் சீக்கிரம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணாம இப்பதான் எல்லாருக்கும் ஹைப் ஏத்திட்டு இருக்கான். கடவுளே. ஜானு, எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல ஜானு. டேய் ஆதி என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு விருப்பம் இல்லையா? ஆமா ஜானு, எனக்கு அவங்க மூத்த பொண்ணு வைஷ்ணவிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. அவங்க ரெண்டாவது பொண்ணு மித்ராவை பிடிச்சிருக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா ஜானு, எனக்கு மித்ராவை தான் பிடிச்சிருக்கு. இதுதான் என்னோட விருப்பம். இதுக்கப்புறம் உங்க விருப்பம். நான் கிளம்புறேன்.